இந்த பாருங்க, உங்க மேல பாசம் இல்லாத மாதிரியே பேசாதீங்க. என் பிள்ளைகளை விட ஒரு படி பாசம் உங்க மேலதான் எனக்கு. சும்மா இந்த பொய்யை சொல்லி என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காத. எப்ப நீ ஊருக்கு போனாலும் பிள்ளைகளை கொண்டே ராதா வீட்டுல பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்லி விட்டுட்டு போறியா? ஆமா. ஒரு தடவையாச்சும் நீ ஊருக்கு போகும்போது என்னை கொண்டு போய் ராதா வீட்டுல விட்டுட்டு போயிருக்கியா? நீ நேரம் அங்கே போயிரு. வண்டி வச்சிருக்கிய கையில? இல்ல வந்துரு, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு. என்னங்க யாத்துங்க இவ்வளவு கோமா பேசுறீங்க? இல்ல புக் பண்ணிட்டாச்சு. நேரம் அங்க போய் கேளு இங்க போய் கேளு அலக்கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் கேட்கறதுக்கு மறுபடியும் புக் பண்ண சொல்றாங்க. என்னங்க கேசாங்க? கோட்ரு மகனே ஏங்க கல்யாணம் நாள்ல இருந்து எதுக்கு எங்க அப்பாட்ட பேசாம இருக்கீங்க? உங்க அப்பா சொன்னது மொத்த பொய்க்காக அவர்கிட்ட பேசாம இருக்கேன். அப்படி என்ன பொய் சொல்லிட்டாரு? கண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்குன்னு அவருக்கு தெரியாமலா இருந்திருக்கும். அவர் தெரிஞ்ச அந்த பொய்யை சொல்லலாமா? அவரு அப்படி என்னதான் பொய் சொன்னாரு? என் மக மிண்டா பிராணி ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாரு. என்னங்க தயவு செய்து ஒரு பர்ஃப்யூம் வாங்கி போடுங்க. உங்க மேல வேர்வை வாட தாங்க முடியல. உன்னை கல்யாணம் பண்ண காலத்துலேருந்து ஏதாவது நொய் நொயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நேற்று கலா வீட்டுக்கு போனேன், அவள் ஒன்றும் சொல்லலை. இந்த நாள் சங்கீதா வீட்டுக்கு போனேன், அவளும் ஒன்றும் சொல்லலை. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? படிக்கிற வயசில் மட்டும் நான் ஒழுங்காக படிச்சிருந்தேன். அமெரிக்கா, ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனியில் இருக்க கொரோனா வைரஸ்ட்டை மாட்டியிருப்பேன். நல்ல வேளை நான் படிக்கலை. என்னங்க ஆயுத பூஜைக்கும் வரலட்சுமி நோம்புக்கும் என்னங்க வித்தியாசம்? வருஷத்தில் 364 நாள் வச்சு மிதின்னு மிதிச்சுட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் சந்தனம் குங்குமம் வச்சு பூமாலை போட்டு அலங்காரமெல்லாம் பண்ணி சைக்கிளை கொண்டாடினா அது ஆயுத பூஜைமா. அதுவே புருஷனை கொண்டாடினா அது வரலட்சுமி நோம்புமா. நாளைக்கு என்ன வைக்கிறதுனே தெரியல. கவலைப்படாதம்மா, கடை தான் இல்லையில. நம்ம ஃப்ரிட்ஜில் ஏதாவது பழசு வச்சுருப்ப, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க வேற, நானே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியமா? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பேர் நடுறது? என்ன பேர்? ஊதாரு, நாதாரு, தண்டச்சோறு, தட்டிமாடுன்னு தாங்க பேரு. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா ஆண்களுக்கு என்ன பேர் நடுறது? என்ன பேரு? குடும்பத் தலைவர், பொறுப்பானவர், கணவர், புருஷர். சாரி பழி வாங்கிட்டல. யம்மா, செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேக்குறான் பாரு, அவன் தான் மனுஷன். தாங்க முடியல. இருமா சொல்லி முடிச்சிடுறேன். செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேக்குறான் பாரு, அவன் தான் மனுஷன். ஆனா செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேக்குறான் பாரு, அவன் தான்மா புருஷன். ஏய், எங்கள் அப்பா அம்மா வராங்களாம், கறி வாங்கிட்டு வந்திருக்கேன், சமைச்சு வை. உங்க ஆத்தாட்டே குடு. என்னடி உங்கள் அப்பா அம்மா வந்தால் மட்டும் சிக்கன் வாங்கினியா, மட்டன் வாங்கினியா, மீன் வாங்கினியா, முட்டை வாங்கினியா, கொட்டை வாங்கினியான்ற? எங்கள் அப்பா அம்மா வர மட்டும் மூஞ்சியா எப்படி போகுது? எப்போதான் திருந்த போறீங்க? போன் வந்து பாரு, யாரு கேளு. எங்க நீங்க அப்பா ஆயிட்டீங்க, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. ஹலோ மேடம், ராங் கால் தெரியாம பண்ணிட்டேன். அப்படிதான் அடிப்ப, என்ன பண்ணுவேன், வேலையை பார்ப்போ. என்னங்க சீக்கிரம் எழுந்துருங்க. லாக்டவுன் முடிஞ்சு இன்னைக்கு நீங்க வேலைக்கு போகணும். எழுந்துருங்க சீக்கிரம். என்னது வேலைக்கா? ஆமா, நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன்? என்ன எப்ப பதிலாக டிக்டாக் நோண்டி நிறைய மாப்படிடி ஏன் மேல இல்லடி மோப்ப தரல போட்டு அடிடி. பக்கத்து வீட்டு கவிதாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்கல்ல, உங்ககிட்ட ஏதோ கேட்டு உடனே போயிட்டாங்களே, ஏன்? அது ஒன்றும் இல்லைம்மா, பொண்ணு எப்படியாப்பட்ட பொண்ணுன்னாங்க. நான் லவ் பண்ண வரைக்கும் நல்ல பொண்ணு தானே. ஏங்க டாஸ்மார்க்கையும் பாரையும் திறக்க சொன்ன அரசாங்கம் இந்த கோயிலை ஏங்க திறக்க சொல்லல? அவங்களுக்கு தெரியும்ல. என்னதுங்க? சாமி தூண்லயும் இருக்கும் துரும்புலையும் இருக்கும். சரக்கு டாஸ்மாக்ல தானே இருக்கும். உங்களுக்கு அறிவு சார், உங்க ஒய்ஃபுக்கு எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு. கொழுப்பு மட்டும் தான் கொஞ்சம் கூட இருக்கு. டாக்டர், இதுக்கு எதுக்கு 10,000 ரூபாய்க்கு டெஸ்ட் எடுத்தீங்க? என்கிட்ட கேட்டால் நானே சொல்லியிருக்க மாட்டேன்னா? ஏண்டி, நீ ஒரு செருப்பு செலக்ட் பண்றதுக்கு ஏன் செருப்பு தேர்தலுக்காக நடக்க வைப்ப?
அதையாவது நல்லா செலக்ட் பண்ணலாம். வெளியே போக முடியல, உங்களால மானம் போகுதுங்க எனக்கு. நான் என்னம்மா பண்ணேன்? நான் கோவப்பட்டு திட்டினாலும் அடிச்சாலும் கொஞ்சம் கத்தாம இருங்களேன் ப்ளீஸ். உங்களுடைய கணவன் எதை உங்களை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறாரு? பக்கத்துல நிப்பாரு. ஒரு மாவு எடுத்தா ஒரு டிராப் அந்த ஸ்டவ் மேல விழக்கூடாது, ஒரு எண்ணெய் எடுத்தா ஒரு டிராப் அந்த ஸ்டவ் மேல விழக்கூடாது. உடனே தொடைகிறோம் நான் தான், தொடைகிறோம் நான் தானே. பாம்பை விட்டு கடிக்க வைத்து மனைவியை கொன்ற கணவன். கேரளாவில் பரபரப்பு. ரைட், ஒரு வேலை இருக்கு, இப்போ வந்துடுறேன். என்னையும் கொஞ்சம் கடையில இறக்கி விட்டுருங்க. என்ன வேலை? நீங்க எங்க போறீங்கன்னு தெரியாதே, ஆனா நான் 2 கீரி பிள்ளைய வாங்க போறேன். அப்ப போயிட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த பயம் இருக்கட்டும். என்ன தவிர உன்னை அந்த நாயாவது பொண்ணு பார்க்க வந்திருக்குமா? இதான் வந்தாங்களே உங்க அம்மாவும் உங்க அப்பாவும். அட பொண்ணான மனசே, பூவான மனசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு. ஒரு உதவா கரைக்கு பொண்ணை கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளை வச்சுக்க ரொம்ப ஃபீல் பண்றா. என்னப்பா ஒரு வாடா போடலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. இவ்வளவு நாளா கோவத்தை அடக்கி வச்சிருந்தேன். மாமா, இந்த மீச கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஐயோ 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 ஐயோ. நானும் 1/2 hour உன்னை கேட்டுட்டு இருக்கேன் உன் லைஃப்ல பெரிய ப்ராப்ளம் என்னன்னு. நீ பாட்டுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க. எனக்கு ஒரு அற்புதமான புக்கு கிடச்சிருக்கு. அந்த புக்கு கிடச்ச உடனே என் தலையெழுத்தே மாறி போச்சு. அந்த புக்கு கிடச்ச உடனே நான் 10 பட்டு புடவை வாங்கிட்டேன். அப்படியா? அது என்ன புக்குமா அது? இவரோட செக் புக்கு. உன்னை எடுத்துக்காட்டா வச்சு உலக மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லலாம்னு இருக்கேம்மா. அதுக்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன், வாச்சிருவோமா? இந்த முழு நாடும் மனைவியுடன் போராடுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் சண்டையிட வேண்டியது கணவருடன் அல்ல, வாழ்க்கையுடன். அவர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டாதீர்கள். அவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த கணவர்களை காப்பாற்ற பாடுபடும் மாமியார், மாமனார், நாத்தனார் மற்றும் நண்பர்களை மதிப்புடன் நடத்துங்கள். முழு ஒத்துழைப்பு தாருங்கள். இந்த கணவர்களை பாதுகாப்போம். இதனால் இந்த தேசம் வெற்றி கொள்ளும். என்னப்பா உன் பொண்டாட்டி என்ன வேலை சொன்னாலும் கேட்குற? நாங்களாம் அப்படி இல்லை. ஆனால் நீ பெரிய பொண்டாட்டி தாசனா இருப்போலையே. ஆமா மச்சான், யாருனே தெரியாத எனக்காக அவங்க அம்மா அப்பா சொன்னாங்கன்ற ஒரே காரணத்தினால என்னை கல்யாணம் பண்ணி எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் என் குடும்பத்துக்காக ஒருத்தி நாயை விட கேவலமா கஷ்டப்படுறான்னா அவ சொல்ற வேலை மட்டும் இல்ல, அவளுக்காக கூட என்ன வேணாலும் பண்ணலாம். நாள் கழிச்சு டாஸ்மாக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 200 ரூபாய் இருந்தால் கொடுமா, ஒரு பீர் வாங்கிக்கிறேன். போய் பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. நேற்று தான் நான் 150 ரூபா கொடுத்து வாங்கினேன். நீங்க காலமாட்டெல்லாம் அடக்கிருக்கீங்களாங்க? நான் சின்ன வயசுல நிறைய காலமாட்டை அடக்கியிருக்கேம்மா. உங்க சின்ன வயசுலயாங்க? இல்லம்மா, காளையோட சின்ன வயசுல. ஐயோ, இந்த லாக்டவுன் எப்போ முடியுமோ? ஐ மிஸ் யூடி. சொல்கிறேன் மச்சி. யாரு ஃபோன்ல? என் ஃப்ரெண்டு சிவராம்மா. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. என்னடா பண்ணுற? பாத்தியா? இப்போ என் பொண்டாட்டி போயிட்டான்னு சொல்லு. என் பொண்டாட்டி போயிட்டான்னு சொல்லு. அவள் போயிட்டா. எப்படி மிமிக்ரி பண்ண பாத்தியா? உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரெஸ்ட் தேவைங்க. இந்தாங்க ஸ்லீப்பிங் டேப்லெட். ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை டாக்டர் கொடுக்கணும்? ஐயோ, இது அவருக்கு இல்லைங்க, உங்களுக்கு. நீங்க தூங்குனாலே போதும், அவர் நிம்மதியா இருப்பார். ஆண்டவன் படைச்சான், கொடுத்தான், அன்னைக்கு ராஜா. एक तेरा, एक मेरा, 2 तेरा, 2 मेरा, 3 तेरा, 3 मेरा, 50-50 बराबर है. 1 மணி நேரமா தலை சீவிக்கிட்டு இருக்கிற. வீட்டுல இருக்கிறதுக்கு கும்பிட்டு மேக்கப் தேவையா? நான் மேக்கப் எல்லாம் போடல, தலை தான் சீவிருக்கேன். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்களை போய் பார்க்க போறேன். எப்ப? இப்ப கிளம்பிட்டேன். குமரனுக்கு
ப்ரெஷர் செக் பண்ண போனீங்களே, செக் பண்ணிட்டீங்களா? பண்ணலை. ஏன்? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டார். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்போ கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை எப்படி குறைக்கிறதா? உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டுனா தானாக குறைஞ்சிரும். ஹலோ அப்பா, இவர் எனக்கு மோசம் பண்ணிட்டாருப்பா. இவர்கிட்டேருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா. அப்படி என்னமா மோசம் பண்ணிட்டாரு? கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரதுக்குள்ள சுந்தரி கையை பிடிச்சி இழுத்துட்டாருப்பா. மாமா உங்கள் பொண்ணு கூட தான் என்ன மோசம் பண்ணுச்சு. அப்போ எனக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. என் பொண்ணு என்ன மோசம் பண்ணா? காய்கறி வாங்கிட்டு 1 ஹவரில் வரேன்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்தில் வந்துட்டா. மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல. ஏமா இப்படி அழுவுற? அவருக்கு தானே மண்டையில் அடிபட்டிருக்கு. ஊசிலாம் போடாதீங்க டாக்டர், அவர் வலி தாங்கவே மாட்டாரு. பா, இந்த மாதிரி மனைவி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. ஐயோ டாக்டர், என் மண்டைய உடைச்சதே இவதான் டாக்டர். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களாங்க? ஐயோ சாரிங்க, உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா? கொஞ்சம் இருமா, எண்ணிட்டு இருக்கும்போது குறுக்க பேசிட்டு இருக்க. இப்ப பாரு, இருந்து என்னன்னு. காய்கறிக்கெல்லாம் எவ்வளோ விலை சொல்றாங்க. அவங்க கிட்ட பேசி ஒரு 5-10 குறைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிருது. வெரி குட். ஒவ்வொரு வீட்லேயும் பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ஆமாம், இப்போ உங்ககிட்ட ஏமாத்தினாரே அந்த காய்கறி கடைக்காரரு, ஒரு 2-3 அப்பார்ட்மெண்ட் கட்டியிருப்பாரா? என்னங்க கிண்டல் பண்றீங்களா? நீயும் இல்லைம்மா, எல்லாருமே இப்படி தான். ஒரு மாலுக்கு போகிறோம், சாதாரண பாப்கார்ன் 300 ரூபா சொல்லுவாங்க. நம்ம பேசாமல் வாங்கிட்டு வந்துடுவோம். நம்மளுடைய அதிகபட்ச திறமையே என்ன? ரோட்டோர கடை போட்டிருக்கவங்ககிட்டையும் தெருவில் காய்கறி விற்றுக்கிட்டு வரவங்ககிட்டையும் 5-10 குறைச்சி பேசுறது, அவ்வளோதானே? உங்ககிட்ட ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ராவே வாங்கியிருக்காரு. அதை வச்சு அவர் என்ன பண்ணுவார்? நிம்மதியாக ஒரு வேளை சாப்பிடுவார். உன் பேரை சொல்லி ஒருத்தர் சாப்பிட்டு போகிறாரே, இதில் என்ன இருக்குது? அப்போ எங்கேயுமே விலை குறைச்சி கேட்கக்கூடாதா? கஷ்டப்படுறவங்ககிட்ட கேட்க வேணாமா? எங்கே கேட்கணுமோ அங்கே கேளுங்க, எங்கே கேட்கக்கூடாதோ அங்கே கேட்காதீங்கம்மா.